இந்த சைட்லையும் ஆயில் ஸ்பாயில்ஸ் இருக்குது. நான் 2 ஆயில்ஸுமே போயிருக்கு. இந்த 2 ஆயில்ஸில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை வந்து நீங்கள் வந்து க்ரீஸிங் பண்ணி அந்த ஆயில் சைல் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா கஸ்டமருக்கு வந்து கைட் பண்ணணும். அப்படின்னா பிரேக் பிடிச்சி வந்து ஓட்டக்கூடாது அப்படி வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்லணும். சொல்லி எப்படி ஓட்டினீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிப்பீட் வராது. நம்ம என்ன பண்ணுறோம், ஆயில் சைல் போயிருக்கு, ஆயில் சைல் வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா கஸ்டமர் திருப்பி அதே மிஸ்டேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பி நம்மளுக்கு வந்து அந்த ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வந்து கிளட்ச் ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட் வந்து ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அது வரக்கூடாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு நீங்கள் கைட் பண்ணணும். கஸ்டமர் கரெக்டாக ஓட்டுறாங்களா இல்லைன்ட்டு நீங்கள் அப்சர்வேஷன் டெஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளீனாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஹார்டில் இப்போ நான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாற்ற போகிறதில்ல. இந்த வண்டி இதே கிளச்சு இருக்கு இல்லைங்களா, கிளச் வந்து நான் மாற்ற போட்டேன். இதே கிளச் இதே தான் பண்ண போகிறேன். அதே கிளச் தான் போட போகிறேன். அண்டு போட்டு எதுக்காக நான் போட போகிறேன்னா கஸ்டமருக்கு வந்து கைட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கைட் பண்ணிட்டோம்னா அடுத்த சர்வீஸ்க்கு வந்து நம்ம வந்து கிளச் பிளேட் வந்து கிளச் வந்து மாற்றிடுவோம்.